இன்னைக்கு ஆளுநர் அவர்கள் கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதாவது ஒரு அகங்காரம், இது நல்லதல்ல அப்படிங்கிற வார்த்தை ஆளுநர் என்னை பொறுத்தவரை கடுமையான வார்த்தை. ஆனா ஆளுநர் அந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு எதற்காக தள்ளப்பட்டார் என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். ஒரு முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் மட்டும் கண்ணை காட்டியிருந்தா ஆளுநருடைய சட்டையும் பேண்டையும் கழட்டி ட்ரவுசரோடு நடக்க விட்டிருப்போம். இது திமுகவினுடைய ஒரு முன்னாள் அமைச்சர் உதித்திருக்கக்கூடிய பழமொழி. ஆளுநருக்கு எதிராக ஆபாசமான கோஷங்கள், சென்னை முழுவதும் ஆளுநருக்கு எதிராக சுவரொட்டிகள், இதெல்லாம் திமுக ஆளுங்கட்சி பண்றாங்க. இதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் முதலமைச்சர் ஊக்குவிக்கிறார் அர்த்தம். நியாயப்படி அந்த முன்னாள் அமைச்சர் இது போன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியதற்காக கட்சியிலிருந்து குறைந்தபட்சம் அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கி இருக்க வேண்டும். முதலமைச்சர் ஊக்குவிக்கிறார் தான் அர்த்தம். அதைத்தான் ஆளுநர் அவர்கள் குழந்தைத்தனம் என்று சொல்லுகின்றார். தமிழகத்தில் 1949 ஆரம்பிக்கப்பட்ட திமுக அவங்க சொல்றாங்க. ஆனா அவர்களுடைய நடவடிக்கை என்பது ஒரு குழந்தைத்தனமாகத்தான் இருக்கு. ஆனால் ஆளுநர் அவர்கள் சொல்லியிருப்பது சரியே, அதுல எந்த தவறும் இல்லை. ஆளுநர் இது போன்ற ஒரு கடுமையான வார்த்தையை பயன்படுத்துவதற்கு திமுகவே அந்த களத்தை கொடுத்துட்டாங்க. அதனால்தான் ஆளுநரை பொறுத்தவரை சரியாகத்தான் பேசியிருக்கிறாங்க. இனியாவது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். மிச்சதை விடுங்கண்ணா, ஆளுநரை குற்றம் சொல்றீங்களா, குற்றம் சொல்லுங்க, தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இந்த முறை எல்லையெல்லாம் தாண்டி ஆபாசத்தை நோக்கி, அருவருப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.